ஏன்னா சார் எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னென்னா, இப்போ ஆந்திராவில் பிரஜாராஜ்யம்னு சிரஞ்சீவி ஒரு 10 லட்சம் தொண்டர்களோடு அந்த திருப்பதியில் ஒரு பெரிய மாநாடு நடத்தினார். முதல் தேர்தலே ஒரு 16% வாக்குகளை வந்து அவர் வாங்கினார். ஒரு 18 எம்எல்ஏக்களையும் அவர் வெற்றி பெற்றார். ஆனாலும் தொடர்ந்து அந்த 16%, 18 எம்எல்ஏக்கள் மற்றும் அந்த காப்புன்னு ஒரு பெரிய கம்யூனிட்டியோட பின்னணி, இத்தனை பின்புலம் இருந்தும் சிரஞ்சீவியால் அந்த பிரஜாராஜ்யம் கட்சியே இங்கே வந்து ஆந்திராவில் ஒரு மாற்றாக உருவாக்க முடியலை. தெலுங்கு தேசமும் அங்கு காங்கிரஸ் பாஜக அடுத்த கட்டமாக இருக்கிறது. இது போன்று இங்கேயும் தேசிய கட்சிகள் அந்த அதே நிலைமையில் தான் நான் ஆந்திராவில் ஒட்டி தான் தமிழகத்திலும் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த நடிகர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இந்த ஒரு 16% வாக்குகள் அதற்கு மேல் என்பதே வந்து அடைவதற்கான ஒரு சூழ்நிலை இங்கு அரசியல் சூழ்நிலை வந்து இங்கே இருக்குதா? அந்த வெற்றியை வந்து அவர் தொடர முடியுமா, கட்சியை நடத்த முடியுமாங்கிறது இந்த 2026 தேர்தலில் அந்த அளவுக்கு ஒரு வாக்கு வங்கியாவது பெற முடியுமா சார் அவர் 10% மேலே? உங்கள் கட்சியினுடைய சர்வேயை நீங்கள் நம்புறீங்களா? உங்கள் தொலைக்காட்சி எடுத்த சர்வேயை நீங்கள் நம்புறீங்களா இல்லையா? நம்புகிறோம். அவ்வளோதான். அதுல எல்லாத்துக்கும் பார்த்துட்டு இருக்கு. சரி, சர்வேல உங்களோட கருத்து கேட்குறேன். உங்களோட கருத்து. என்னுடைய கருத்து அப்படின்றது என்னதுங்க, நான் கருதுறது கிடையாது. நான் மக்கள் கிட்ட பெறக்கூடிய ரெஸ்பான்ஸ் வச்சுதான் உங்களாட்ட நானும் ஒரு பத்திரிகையாளராக நான் பேசுறேன். மக்கள் கிட்ட அவருக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது. அதுதான் அபிமானன்ற வார்த்தையை நான் சொன்னேன். அஃபினிட்டி, பெரிய அஃபினிட்டி இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, விஜய் இந்த அறிவிப்புகள் எல்லாமே வந்து பொதுவாக இந்த திமுக அதிமுக மற்றபடி பாஜக எதிர்ப்பு என்ன சொல்றாங்களோ அதே 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 துணியில தான் அவரோட வந்து அறிக்கைகள் மற்றும் அந்த கண்டனங்கள்லாம் இருக்குது. இந்த அறிக்கைகளை பார்த்தீங்கனாலே அது ஆளுநர் பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த நீட் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லைன்னா வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அந்த திமுக அதிமுக என்ன அறிக்கை விட்டுருக்காங்களோ அதை ஒட்டி தானே இவருடைய அறிக்கைகளும் இவருடைய கருத்துக்களும் பார்வைகளும் இருக்குது. இந்த சூழ்நிலையில் பாஜக எதிர்ப்பு அரசியலுங்கிறதுக்கு ஏற்கனவே 2 கட்சி இருக்குங்க. மூன்றாவது ஒரு கட்சி அது தவிர நாம் தமிழர் சீமான் வர இருக்காப்புல 3 கட்சி இருக்குது. இன்னும் 4வதாக பாமக கூட இன்றைக்கி இந்த ஆளுநர் பிரச்சனையை வந்து கண்ணன் தெரிவித்து தான் அறிக்கை விட்டுருக்குது. இதில் இந்த அரசியல் வந்து திராவிட சித்தாந்த அரசியலை ஒட்டியே இந்த விஜய் அரசியல் இருப்பது எடுபடுமா? ஒரு புதிய சித்தாந்தம், புதிய மாற்றம் ஏதாவது இருக்குதா நீங்கள் பார்க்குறீங்களா சார்? அது எல்லா கட்சியும் தான் இருக்குது. அப்புறம் ஏன் விஜயனுடைய வருகையை பார்த்து இந்த கட்சிகள்லாம் இவ்வளவு பதறணும்? நீங்க ஏன் இவ்வளவு கேள்வியை கேட்கணும்? மாற்றத்தை நோக்கி மக்கள் போயிட்டாங்க ஐயா. ஒரு மாற்றத்தை நோக்கி ஏக்கத்துடன் இருந்த மக்களுக்கு விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகை அப்படின்றது அவங்களுடைய கையில வந்துட்டு உட்கார்ந்துட்டு ஒரு பறவையை போல, அதாவது இதுதான் அவங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நினைச்சிட்டாங்க ஜனங்க. அதனாலதான் டக்குன்னு பிடிக்கிறாங்க. நான் இது வரைக்கும் அவங்களுக்கு போட்டுட்டு இருந்தேன், இவ்வளவு போட்டுட்டு இருந்தேன், எம்ஜிஆர் நான் அவருக்கு தான் போட்டிருந்தேன், இப்ப நான் விஜய்க்கு போடுவேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஏன் சொல்லணும்? எதுவுமே இது வரைக்கும் நிரூபிக்காதவர் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்களே, அப்படி இருந்து ஏன் விஜய்க்கு தான் நாங்க போடுவோம்னு ஏன் சொல்றாங்க? அப்போ என்ன அப்படின்னா மாற்றத்திற்கு தயாராகி விட்டார்கள். அதற்கு காரணம் விஜய் மீது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக இளைஞர்கள், பெண்கள், இவர்கள் மத்தியில வந்துட்டு ஒரு பெரிய நம்பிக்கையை அவர் தோற்றுவித்து வைத்திருக்கிறார். இந்த நம்பிக்கை வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா வரக்கூடிய தேர்தலில் வந்துட்டு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதா அது இருக்க போகுது. அதைத்தான் நம்ம சொல்ல வரணும். ஏற்கனவே இவங்க சொன்னதை தான் இவர் சொல்றாரு. ஆனா மற்றவங்களை விட இவர் சொல்லக்கூடிய விடயத்துல வந்துட்டு ஒரு நேர்மை அந்த மக்கள் பாக்குறாங்க. இவர் வருவாரு, இவரால சாதிக்க முடியும், இவர் மக்களுக்காக நிற்பாரு, நின்று இருக்காரு, ஸ்டெர்லைட் விஷயத்துல நின்னாரு, இந்த மாதிரி ஒருவருடையத்தையும் மக்களோட அவர் உண்மையா நிக்கிறாரு அப்படின்னு வரும்போது மக்கள் அவர் பக்கம் போவாங்க. அதை நீங்க தடுக்கவே முடியாது. இது ஐடியாலஜியை விட பெரிய விட என்னன்னா ஒரு தலைவன் மீது மக்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த அபிமானம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமா ஆமா ஆமா, அதுதான். அது இன்னும் அவர் வேலை செய்யும் போது அந்த ட்ரஸ்ட் வந்துட்டு இன்னும் அதிகரிக்கும். ஓகே சார். ஓகே, கடைசி ஒரே ஒரு கேள்வி சார். இந்த ஆளுநர் இந்த பேரவைக்குள் வந்து அந்த உரையை முடிக்காமல் வெளியேறியது தொடர்பாக அனைத்து கட்சிகளுமே தமிழகத்தில் வந்து அது அந்த வெளியேறியது தவறு என்று கூறியிருக்கிறது. இது பொதுவாக இந்த தேசிய கீதம், இந்த தமிழ்தாய் வாழ்த்து பிரச்சனையை வைத்தே தொடர்ந்து அவர் அரசியல் செய்வதற்கான காரணம் என்ன? இது உண்மையிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு பலன் அளிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? சுருக்கமாக சொல்லுங்கள் சார். சுருக்கமாக தான், ஒரே ஒரு தான். பாரத மாதா கி ஜெயன்றாங்க, நம்ம தமிழ்தாய் வாழ்த்துன்றாங்க. நம்ம தமிழ் தாய் அப்படின்ற ஒரு விடயத்தை இந்த ஆளுநர் வந்ததிலிருந்து எதிர்த்து இருக்கிறாரு. காரணம் நான் நேரடியா சொல்ல வரேன், அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஐடியாலஜிக்கல் மைண்ட் செட், ஒரு கொள்கை ரீதியான ஒரு மனப்போக்கு அவர்கிட்ட இருக்குது. அது ப்ரோ ஆர்எஸ்எஸ்.
ப்ரோ ஹிந்துத்வா, அவ்வளவுதான். நீங்க இந்தியா அப்படின்றது அண்ட் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்ற அந்த ஆர்டிகல் 1 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு மாநிலம் தனக்கான தனித்துவத்தை, தனித்த பார்வையை, தனித்த அரசியல் வழியை மேற்கொள்வதற்கு அதற்கு எல்லா உரிமையும் உண்டு. ஆனா அது தேச நலனை புறக்கணிக்கவில்லை, தேச அடையாளங்களை அது புறக்கணிக்கவில்லை. இன்றைக்கும் பாத்தீங்க அப்படின்னம்னா சுதந்திரத்தன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்திய நாட்டினுடைய தேசிய, நாட்டுடைய தேசிய கொடியை ஏத்துறாரு. எல்லாம் நடக்குது. இங்க சட்டப்பேரவையில் வரும்போது தமிழ்தாய் வாழ்த்தை பாடுறோம். எல்லாம் முடிச்சிட்ட உடனே தேச கீதத்தை வந்துட்டு இயற்றி பாடி விட்டு தான் நம்ம வந்துட்டு கலையறோம். இது எல்லா இடத்துலயும் தான் நடக்குது. அப்போ இது புறக்கணிக்கிறதா, இதைத்தான் முதல்ல சொல்லணும் அப்படின்னு நீங்க எப்படி சொல்றீங்க? இன்னைக்கு இதை சொல்லுவீங்க, நாளைக்கு என்ன சொல்லுவீங்க? தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடாது, வந்தே மாதரம் தான் பாடணும். ஐஐடில எல்லாம் பண்றாங்களே வந்தே மாதரம் அப்படின்னு. வந்தே மாதரம்னு என்ன அர்த்தம்? என் தாயை வணங்குகிறேன்னு அர்த்தம். கப்பலோட்டிய தமிழர்ல சொல்லலையா? வந்தே மாதரம் என்போம், எங்கள் பாரத தாயை வணங்குவோம் என்போம் அப்படின்னு சொல்லலையா? நாங்கள் தமிழ் தாயை வணங்குகிறோம். இதுல என்ன உனக்கு கஷ்டம்? இந்திய உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு எல்லாத்தையுமே. இதெல்லாம் அப்படிலாம் ஒரு கம்பல்ஷன்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ட்டு. எனவே தமிழ்தாய் வாழ்த்தை நாங்க சொல்றோம், தேச கீதத்தை கடைசியா நாங்க பாடுறோம். எல்லா இடத்திலும் உரிய இடத்தை, உரிய மரியாதையை தமிழ்நாடு சட்டப்பேரவை, தமிழக அரசு தந்து கொண்டுதான் இருக்கிறது. இவர் தான் நினைத்ததை திணிக்க பார்க்கிறார். அது ஒரு மதம் சார்ந்த கொள்கை பார்வையை தவிர அது அரசமைப்பு சார்ந்த பார்வை அல்ல.